ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்பி ஓடி போவார்கள். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவன், வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நம்மோடு கூட இதுவரையுமாய் நடத்தி கொண்டு வருகிறது. மறந்துவிடக்கூடாது. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரை நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. உயர்த்தி மாறாமலே உடன் இருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ராமின் சொல்லுங்களேன். எவ்வளவு அழகாய் நடத்திட்டு வர்றா தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். விழி பிதுங்கி போகிறோம், அலைகிறோம், வழி தெரியாமல் விழிக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் நம் தேவன் தாமே கூட இருந்து அவருடைய கரத்தினால நம்மை நடத்தி கொண்டு நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா. அவர் எந்த இடத்துல அவர் வெட்கப்படுத்துறதில்லை. நம் தேவன் எங்கேயும் வெட்கப்படுத்துறதில்லை. நம்ம எப்படியெல்லாம் போயிருப்போம் தெரியுமா? வாழ்க்கை எப்படியாய் மாறி போயிருக்கு தெரியுமா? வழியே தெரியல, எங்கெங்கேயோ இப்படியே சுத்திட்டு இருந்தோம். ஆனால் அவருடைய கரம், அவருடைய சமூகம், அவருடைய மகிமை மாத்திரம்தான் என் வாழ்விலே எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஸ்தானம்
கிடைச்சிருக்குன்னு சொன்னா கை மேலத்துக்கு சொல்லுங்க. இந்த ஸ்தானம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதற்கு நான் பாத்திரம் அல்ல. நீ பெரிதான காரியத்தை, ஒரு பெரிதான ஸ்தானத்தை என்னுடைய தகுதிக்கு மேல கொடுத்துருக்கிறீங்கப்பா. அப்படிதான் சொல்லணும். என் தகுதிக்கு மேல என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தயவு பாராட்டி இருக்கிறீங்க. கையை மேல தூக்கி அசைச்சு சொல்லுங்க, நான் பாத்திரம் நல்ல சாமி. இந்த ஸ்தானத்திற்கும் நான் பாத்திரம் நல்ல சாமி. ஆனாலும் நீங்க எங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. கரங்களை தட்டி உற்சாகமா glory to God, amen, hallelujah. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் நல்ல. நம்மை முழுமையாக தாழ்த்தி வெறுமையாக்கி கரங்களை தட்டி நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, செய்து கொடுக்கிறவர். வழியறியா மறைந்த என்னை கண்ணீரே உம் கண்களா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தே. ஆச்சரியமானவர், அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் விலகினாலும் இரக்கங்களாய் சேர்த்துக் கொள்வீ.
தட்டி ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, வாழ்க்கையில எவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு வரீங்க சுவாமி. சறுக்கி விடுவோம், இந்த அசிங்கமாயிடும், அப்படிப்பட்டதான இடத்துல எல்லாம் some God's presence, அது மட்டும் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கு தெரியுமா? சொல்லணும், அங்கே அசிங்கப்பட வேண்டியதான இடத்துல காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய மகிமை, அவருடைய சமூகம், அவருடைய கரம் என்னை வழி எடுத்து கொண்டு வருகிறது. எங்கேயோ எப்படியோ இருந்துச்சு நம்ம வாழ்க்கை, ஆனால் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிறது காரணம் என் ஆண்டவருடைய கிருபை தான். கையை தட்டி உற்சாகமா ஆமென். அவருடைய கிருபை மாத்திரம்தான். எங்கேயோ எப்படியோ போயிருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை, வழி மாறி போக வேண்டியதான வாழ்க்கை, வழி தப்பி போகிறதா நம்ம வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி, ஆமென் சொல்லுங்க, செவ்வையாக்கி அவருடைய கருத்தில் வைத்துக் கொள்ளுகிறார். உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார், உள்ளங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கரங்களை மேல உயர்த்தி, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து உள்ளங்கையில வரைந்தீரே, என்னை அல்லையில் வைத்து பாதுகாத்து கொண்டீரே. நாங்கள் எப்படி ஆண்டவரை மறப்போம்? எப்படி ஆண்டவரை நாங்கள் மறக்க போகிறோம்? எப்படி ஆண்டவர் மறக்க போகிறோம்? கையை மேல உயர்த்தி, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. சொல்லுங்க, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. அவருடைய கிருபை மாத்திரதான் நம்மை நடத்துகிறது, நடத்தினது, இன்னும் நடத்தும். அவர் விடாதீங்க, அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய சமூகம் நம்மை உறுதியாய் நம்மை